நம்முடைய முன்னோர்கள் அருமையாகச் சொல்கிறார்கள், இறைவனை அடைவதற்கு எளிய வழி தியானம், மோனம், ஞானம். எப்படி 3 படிக்கட்டுகளை சொல்கிறார்கள்: தியானம், மோனம், ஞானம். இந்த ஞானம் என்பது உயர்நிலை. இதற்கு முதல் படிக்கட்டு தியானம். நீங்க இப்படி பாருங்களேன், திருக்கோவில்ல போய் நம்ம மோட்சம் வீடு பேறு அடையணும், எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சுற்றி சுற்றி வலம் வருகின்றோமே. பெரும்பாலான திருக்கோயில்களில் அமைதியாக ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கிறாரே தட்சிணாமூர்த்தி, அவரை பார்த்தாவது நாம் மோன நிலைக்கு ஞான நிலைக்கு உயர வேண்டும். இன்னும் சொல்ல போனால், பொதுவாக நம்முடைய வார நாட்களில் வியாழனை குரு பகவானுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். அதுவும் குருவாரத்தில் குருநாளில் மௌனம் இருந்தால் நேரடியாக மோட்சம் என்பார்கள். மௌன விரதம் குருவாரத்தில் இருப்பதனால் நமக்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ, இல்லத்தில் சண்டை வராமலாவது இருக்கும்.